ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தனுஷ் அண்ணா இயக்கத்தில் பவிஸ், அனிகா சுரேந்தர், மேத்யூ தாமஸ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகி ஓடிக்கொண்டு இருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு ராம்காம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஆக்டர் தனுஷ் அண்ணா எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு ரைட்டர் அண்ட் டைரக்டர் தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்களான பவர் பாண்டி, ராயன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட மூணாவது டைரக்ஷனில் வந்திருக்க படம் தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து செஃப்பாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு லவ் இருக்குது. அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுது. அதனால் அது கொஞ்ச நாள் இருக்கார். அப்புறம் அவங்க வீட்டிலே ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் இப்பயே ஓகே சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் பழகி பார்த்துட்டு அப்புறம் ஓகே சொல்கிறேன்னு சொல்லுது. அப்போ ஹீரோ வந்து அந்த செகண்ட் ஹீரோயின் கிட்டே அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த கதையை ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு யூஸ்வல் ராம்காம் ஸ்டோரி தான். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே நம்ம தனுஷ் நான் சொல்லியிருக்காரு. எங்கேஜிங்காக, காமெடியாக. நம்ம பவிஷ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு இது ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரியே தெரில. அங்கங்கே தனுஷ் அண்ணாவை பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம இந்த துள்ளு உதவியிலுமே காதல் கொண்டேன் ஒரு தனுஷ் அண்ணா பார்த்துருமோல, அந்த பாடி லாங்குவேஜ்லேயே பண்ணுறாரு. நம்ம பவிஷ் வேறு யாரும் இல்லை, நம்ம தனுஷ் அண்ணாவோட அக்கா பையன் தான் அவர். அனிகா சுரேந்திரன் வந்து நம்ம என்ன எறிந்தால் விஸ்வாசம் போன்ற படங்களில் மகள் கேரக்டரில் பார்த்துருப்போம். இதில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஹீரோயினாவும் நல்லா கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹீரோயினாக வர பிரியா வாரியரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. இந்த ரீல்ஸில் ஃபேமஸான டான்ஸர் ரம்யா ரங்கநாதனும் ஒரு ஈவெண்ட் பிளானராக வராங்க. அவங்களுக்கான ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஸ்பேரோ பாட்டில் ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க. அப்போ தேட்டரே சும்மா விசில் பறக்குது அவங்களுக்கு. நம்ம மேத்யூ தாமஸ் மலையாளம் ஆர்டிஸ்ட், லியோவில் நம்ம விஜயனாக்கு பையனாக நடிச்சிருப்பார். அவரும் வந்து இந்த படத்தில் காமெடியாக நடிச்சிருக்காரு. காமெடி ஃபுல்லாக சரவடியாக இருக்குது. ஒன்லைனர்லாம் பயங்கரமாக ஆடிக்கிறாரு. இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடித்தார்னா ஃப்யூச்சரில் ஒரு பெரிய காமெடியாக வருவார் அவர். அப்புறம் இந்த படத்தோட இசை பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா. ஜிவி பிரகாஷ் அண்ணாவும் தனுஷ் அண்ணாவும் சேர்ந்த ஒரு ஓஜி காம்போன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு நிறைய படங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது உங்களுக்கே தெரியும். இந்த படத்துலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பின்னணி இசையும் பாடல்களும் கொடுத்துருக்காரு. அதுலேயே கோல்டன் ஸ்பேரோ பாட்டெலாம் பர்ஃபெக்ட் தேட்டர் மெட்டீரியல், தேட்டரே ஆடுது எழுந்து. ரைட்டிங்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு, டைரக்ஷனும் சரியாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் பவர் பாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம். செகண்ட் படம் ராயன் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃப்ளிக்கு. தேர்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ராம்காமு. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பராக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி படம் பண்ணுறாரு. அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிக்கிறாரு. இது மாதிரி புதுமுகங்களை வச்சும் ஒரு படம் எடுக்கிறாரு. அவருக்கு எப்படி தான் டைம் பத்துன்னு தெரில. சினிமாவை வந்து உயிருக்கும் மேலே நினைக்கிறவங்களால தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். உங்கள் டெடிகேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ். ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுருக்காங்க, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு. அந்த டைட்டிலும் இந்த படத்தை நீங்கள் என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்கணும்னா படத்தை போய் பாருங்கள். ஒரு பர்ஃபெக்டான இந்த படத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்ற ஒரு கவிதை மாதிரி ஒரு நல்ல டைட்டில். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் தான். கேஸ்டிங் வந்து ஃபுல்லாக புதுமுகங்கள்லாம் போட்டு அவங்ககிட்டேருந்து ஒர்க்கை வாங்கி நம்ம டி அண்ணா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. பட் வந்து இந்த வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல டீசெண்டான ராம்காம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இதுக்கு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, இந்த கிளாஸில் வந்து டிராகன் ஜெயிச்சிச்சா இல்லை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஜெயிச்சிச்சான்னு. 2 படமும் ஜெயிக்கல. ஜெயிச்சது நம்ம தமிழ் சினிமா தான். 2 படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் நல்ல கதைகளுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறையா புதுமுகங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பாய்.